இந்த படத்தை தயாரிப்பாளர் நான் சார். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி படம் வந்திருக்குன்னு. இது புதுசாக எதுவும் பண்ணணும்னு நினச்சி சொல்லி பண்ணியிருக்கிறோம் நாங்கள். ஏன்னா அதை நீங்கள் தான் எல்லாத்தையும் போய் சேர்த்தணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பூஜையில் சேர்த்தன ரீச்சை வந்து எங்கள் ஊருக்கே போய் சேர்ந்துடுச்சு. அதே மாதிரி இதுவும் போய் சேர்ற மாதிரி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா நீங்கள் மனசு வச்சா தான் எழுத முடியும். உங்கள் கையில் தான் இப்போ இந்த படத்தில் ஓட்டலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் தெரியும். எங்கள் கூட நடித்த அமுதவாணன் சரி, அமுதவாணன் நடித்த போதெல்லாம் ஒரு சீனுக்கு வந்து 1.5 மணி நேரம் அப்படியே படுத்திருந்தார். எனக்கெல்லாம் அதிசயம். எனக்கு புதுசாக இருக்கிறதுனால எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணார். ஏன்னா 1.5 மணி நேரமாக அப்படியே படுத்துக்கிட்டே இருந்தார். ஏன்னா இவங்க டேக் மேலே டேக் வாங்கிட்டே இருந்தாங்க. அதை அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தார். தூங்கிட்டார் அவருக்கெல்லாம். என்ன அந்த மாதிரி அப்படின்ட்டு இப்போ அவரால் ரஃபிக் பாட்ஸாங்கிறது வெளியில் இருக்கிறாரு. அதனால் அவர் வர முடியல. அப்படின்ட்டு இந்த ஜோவிதாவும் லிவிசான் சார் உடம்பு சரியில்லை, அதனால் வர முடியல. அவரும் பாக்யராஜ் சாரும் உங்களுக்கு தெரியும், அவர்லாம் அவர் இந்த மாதிரி மீட்டு கலந்து மாற மாட்டாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் எங்களுக்கு. வணக்கம். அவ்வளோ பேசுங்க. வணக்கம். இது ஒரு சின்ன படம். சார் வந்து ஒரு எக்ஸர்வீஸ் மேனு. இன்னைக்கு திரைப்படங்கள் வந்து எடுக்கிறது பெரிய சிரமமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் நம்மளை மாதிரி ஆட்களை நம்பி, நம்மளை மாதிரின்னு சொல்கிறேன், நான் உங்களை தான் சொல்கிறேன், ப்ரெசன்ட் மீடியா பீப்புள், உங்களுடைய சப்போர்ட்டால் மட்டும்தான் அந்த படத்தை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போக முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். இயக்குனர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருட்செலவுக்குள்ளார என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தை நல்லபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் எல்லாத்தையும் தாழ்மையாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி. வந்திருக்க எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் வணக்கம். எனக்கு இது வரைக்கும் நான் நடித்த படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது எனக்கு ரிலீஸ் ஆகிற 4வது படம். படம் பார்த்துருக்கீங்க. படம் நல்லா நடிச்சிருந்தேன்னா நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். இல்லை எந்த குறை இருந்தாலும் சொல்லுங்கள், நான் திருத்திப்பேன். படம் நல்லா வந்திருக்கு நான் பார்த்த வரைக்கும். ப்ரொடியூசர் சாருக்கு ஃபஸ்ட்டு படம். ஆர்மியில் சர்வ் பண்ணிவிட்டு விஆர்எஸ் வாங்கினதுக்கப்புறம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய படங்கள் தரணும்னு நான் அவரை விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் படத்தில் நடிச்சிங்க எல்லாருக்குமே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் கான்ட்ரிபியூட்டிங் டு திஸ் மூவி. அதுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் தான் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. ஸோ ஏன்னா எங்களுக்கும் மக்களுக்குமான ஒரு பாலமே நீங்கள் தான். ஸோ நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான். தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அந்த டெவிலோட வேஷம் போடுறது, அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் எல்லாமே. ஸோ பேர்சி அவங்க இங்கே வரல. ஸோ பட் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்டர் சாருக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச் எல்லாருக்கும். தேங்க்யூ. இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன். ஆமாம். இல்லை அப்படியெல்லாம் ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது தெரியும் நான் தான் லீடுங்கிறது. எனக்குமே அந்த கேள்வி இருக்குது. உண்மையாக சொல்ல போனோம்னா அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி படங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். எல்லா படத்துக்கும் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்துக்கும் நான் என்னோட யூனிட் எல்லாமே சப்போர்ட் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு டீம் ஒர்க் தான். தேங்க்யூ. ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு சீரியஸான ரோல் தான் பண்ணியிருக்கேன். நம்ம டால்ஜன் வந்து ஒரு நல்ல மூவி. அதை தாண்டி வந்து டைரக்டர் ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன். எல்லாமே கோவப்படாமல் ரொம்ப அழகாக பண்ணுவார். அப்புறம் ப்ரொடியூசர் அவங்க தெரியும், அவர் ஆர்மியில் இருந்தவர். அதை தாண்டி வந்து எங்கே ஷூட்டிங் எது பண்ணாலுமே அவர் ஃபாஸ்ட்டாக பேசுவார். அவங்க ஃபுட்டாக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற அந்த சேலரி ஆகட்டும், எதுவுமே யாருக்கும் குறை இல்லாமல் அதை ரொம்ப அழகாக பண்ணாங்க. கூட நடிச்சு கோஆர்டினேட்டர்லேருந்து பவித்ராலேருந்து இவங்க எல்லாருமே வந்து
ஜாலியாக நடித்தாங்க. நல்லா இருந்து சூப்பராக நடிச்சிருக்கோம். அப்புறம் மதனனுக்குலாம் பண்ணியிருக்கோம். அவரோட ஃபேன் நான். அதுக்குலாம் நடிக்கிறனும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சோனியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்கியராஜ் சார் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஹீரோவும் வந்துட்டு அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு ஆள். எது சொன்னாலுமே அதை ஏற்றுட்டு உடனே நடிப்பார். சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து நீங்கள் தான் மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும். சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே சார். என் பேர் கேஎஸ் கிஷன். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஜென்யூனாக என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணிட்டோம். அதுக்கான எஃபர்ட் 100% நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறது உங்களோட கையில் தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல படத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். ஏதாவது மைனஸ் இருந்தால் அதை சொல்லுங்கள். தென் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண லோகேஸ்வரன் சாருக்கு இந்த 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 ஈவெண்ட் வரைக்கும் அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதால தான் நிறையா படம் எடுத்து ரிலீஸ் ஆகாமலே மாட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் பேஷனேட்டாக இருக்கிறதால தான் எங்களால் இந்த மாதிரி படம்லாம் வெளியே வர முடியுது. ஸோ அப்புறம் படத்தில் நடித்த மதன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே அமுதவாணன் சார், ஆதர்ஸ், அப்புறம் சோனியா அகர்வால் மேம் எல்லாருமே அவங்களோட கோஆபரேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து சீக்கிரமாக அந்த ஷூட் முடிக்க முடிஞ்சது. அப்புறம் நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஒரு ஃபோட்டோ ஏன் இல்லைன்ட்டு, இன்னும் இது ஒரு டிசைன் தான். இது மாதிரி இன்னும் 5-6 டிசைன்ஸ் இருக்குது. அதுலேயும் அவர் ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் அடுத்தடுத்து இப்போ நீங்கள் புக் மை ஷோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார். அவரோட ஃபோட்டோ போஸ்டர் இருக்குது. ஆமாம். இல்லை இந்த டிசைனில் இல்லை, வேறு டிசைன்ஸில் இருக்குன்ற. ஆமாம், பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. இல்லை அது பிரச்சனை இல்லை. இல்லை பண்ணியிருக்கோமே. நீங்கள் தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இருக்கே. இல்லை புறக்கணிக்கலாம் இல்லையே. அப்படிலாம் இல்லை, இருக்குது. வேறு டிசைனில் இருக்குன்ற. நீங்கள் இப்போ போனீங்கன்னா இல்லை தேங்க்யூ சார். நீங்கள் அப்படியே ஐநாக்ஸ் தேட்டரில் போனீங்கன்னா அங்கே ஃப்ளெக்ஸ் இருக்கும். அதில் அவர் இருக்கார். ஆமாம், அதான் சொல்கிறேன். இருக்குது, வேறு டிசைன்ஸ்லாம் இருக்குன்றேன். நீங்கள் இதை ஒன்றை பார்த்து ஜட்ஜ் பண்ண இருங்கன்ற. ஆமாம் ஆமாம் இல்லை இருக்காரு சார். நான் வந்து இல்லை வைக்கவே இல்லைன்னா சொல்லலாம். இருக்குன்ற. இப்படியே போனீங்கன்னா அங்கே அவர் இருக்காரு. அதை தான் நான் சொல்கிறேன். நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். இருக்காரு இல்லை, அதுதான் சொல்கிறேன். வேற ஏதாவது சார்? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை இது வந்து தவிர்க்கிற மாதிரியான ஒரு படம் தான் சார் இது. ஆக்சுவலி இது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி கிடையாது. இது நீங்கள் ஃபுல் கண்டென்ட் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா அவனோட ஆசையினால் தான் ஃபேமிலி இதுவாகுதுன்ற மாதிரி தான் அது கருத்தே இருக்குது படத்தில். ஸோ அதுதான் நாங்கள் புரியல. அறிவுரைன்னு சொல்ல முடியாது. செகண்ட் பார்ட்டா? அது ஒரு சின்ன ஒரு லீடு ஒன்று செகண்ட் பார்ட்டுக்கு, அவ்வளோதான். இல்லை சார், இல்லை அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று இருக்குன்றது நம்ம கன்க்ளூஷன் கொடுத்துருக்கோம்ல படத்தில். கடைசியாக ஒரு பாக்கியராஜ் சார் சொல்லுவார், அது வந்துச்சுன்னா அடுத்து அதுக்கான இதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அதை வாழ வைக்கலாம் போல, அதை அழிக்க தான் போகிறாரு. அவர் அதான் கேட்டாரு. அவர் அடுத்தது தங்கம் கேட்டாருல்ல, அதுவும் கொடுத்துச்சுல்ல. அவர் கேட்கறதா கொடுக்குது, அவ்வளோ. இல்லை அழிக்க தான் போனாங்க. அது தப்பா ப்ராசஸ் பண்ணதா அது வந்துருச்சு திரும்ப. ஸோ அது அழிக்கிறது தான் அடுத்த லீடு சொல்லிருக்கோம் நாங்கள். ஆமாம், ஹீரோ பண்ண தப்பு, அதனால வந்துருச்சு திரும்ப. இல்ல அதுதான் நான் கதை அவர்கிட்ட சொல்லும் போது நான் என்ன சொன்னேன்னா, கதை சொல்லும் போது அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, நீங்க இந்த படத்துல வந்து இது வரைக்கும் பண்ண மாதிரி இது இருக்காது அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். நீங்க இது வரைக்கும் அவரை சிரிச்சே பார்த்துருப்பீங்க எல்லா படத்துலயும். இதுல அவரை சிரிச்சிருக்கவே மாட்டாரு. மோஸ்டா எல்லா இடத்துலயும் அமைதியாவே இருப்பாரு. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு அவரே ஃபீல் பண்ணாரு. நான் இது மாதிரி ஒன்று ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. இல்லைன்னா அவர் வேணான்னு சொல்லியிருப்பாருல முதல்ல சொல்ல. அமுதவனன் சார் வந்து வெறும் ஒரு காமெடியனா இனிமே நம்ம பார்க்க கூடாது. அவர் மிக சிறந்த ஒரு நடிகர். கூடிய சீக்கிரமே ஒரு ஹீரோவா நம்ம அந்த அவதாரில் நம்ம சீக்கிரமா பார்க்கலாம் அவரை. உள்ள வரையா என்னங்கய்யா? இல்லையா இல்லை அவரு பாலா வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என் கூட தான் இருக்கான்.
ஒரே வீட்டில் தான் ஒரே ரூமில் தான் இருக்கோம். அதனால அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் கேட்குற மாதிரி என்னன்னா பாலா வந்து தப்பாக பேசினா தப்பாக சொன்னாலும் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் என்ன மேட்டர்ன்றது எனக்கு தெரியும். அதனால அதுக்காகலாம் கிடையாது. எப்பவுமே கூட தான் இருக்கேன். என்னன்னா இப்போ வந்து மீடியா சம்மந்தப்பட்டு நிறைய ஷோ இருக்கும், அதெல்லாம் இருக்கும்ல. இப்போ பாலா வந்து மீடியாவிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டான் படத்துக்காக இது பண்ணுறதுனால. அது சாதமாக நாங்கள் போகல. மற்றபடி ஈவெண்ட்லாம் ஒன்றா போகிறோம். மற்றபடி வீட்டில் ஒன்றா இருக்கோம். காலையிலேருந்து ஒன்றா தான் டீ குடிப்போம், ஒன்றா சாப்பிடுவோம். அப்படி தான் இருக்கு ஐயா. ஆ அவரோட படத்துல எல்லாம் உங்களை பார்க்கலாமா? ஏன்னா வந்து நிறைய செட்ல வந்து வளர்ச்சி விடங்களை வந்து தவிர்த்துருவாங்க. படத்துக்கு ஒரு நடி கூட பண்ண போறாரு. படத்துல வந்து நீங்க வந்து வாய்ப்பு அது தெரியலையா. நான் வந்து பாலாவை நம்பி வந்து கன்ஃபார்ம் பண்ணனா உங்களை தான் சொல்றாங்க, உங்களுக்கு தான் கேட்கணுன்றாங்க. அதான் கேட்குறேன். இல்லை அப்படிலாம் இல்லையா. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் வந்து கேட்பாங்க, பாலா இது மாதிரி பேசி விடுவோம். நாங்கள் பேசி இது பண்ணுவேன். அதுக்கு எங்கள் சம்மந்தம் பாலா நான் சொல்லிட்டேன். ஒரு டைரக்டர் வந்துட்டு என்னை விருப்பப்பட்டு அவருக்கு வந்து அமுதம் வந்தால் நல்லா இருக்கணும் அப்படி சொன்னாங்கன்னா ஒன்றா சொல்டா, நீ வந்து எதுக்குமே ரெஃபர் பண்ணாத அப்படின்னு நானே சொல்கிறேன். அது நல்லாவும் இருக்காது, அவருக்காக எனக்கு திணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து அதை சொல்லிட்டேன். ஏன்னா அவனுக்கும் ஒரு ஃப்ரீடம் இருக்காது, எனக்குமே இருக்காது. அதை அவங்ககிட்ட சொல்லிட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லையா. நான் ஒரு நல்ல நட்பில் இருக்கேன். கண்டிப்பாக சார். கேமரா லோ ஆங்கிள் வந்து பயந்துக்காது. கண்டிப்பாக தேங்க்யூ சார். நன்றி எல்லாருக்கும் நன்றிங்க ஐயா. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் இந்த ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் வந்து பெரிய பெரிய லெஜண்ட்ஸ்லாம் வந்து இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பார்ட் நானும் இருக்கேன். ஸோ என்னோட காம்போ பார்த்தீங்கன்னா நிறைய அமுதவனன் சார் கூட தான் இருக்கும். ஸோ எனக்கு என்ன கரெக்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய லேர்ன் பண்ணனே சொல்லலாம் இந்த மூவியில். ஸோ ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. முதல்ல இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் வந்து நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சூஸிங் மீ. டிரெக்டரால் தான் நான் இங்கே நிற்கிறேன்னு நான் சொல்லுவேன். ஸோ திட்ஸ் டைம் டு ஷோ அ கிராட்டிடியூட். அண்ட் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஆசையாக இந்த படம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி படங்கள் வந்து. ஸோ உங்களோட ஆதரவை எங்களுக்கு தரணும். நன்றி.